ஓம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத்தே. ஓம் ஆதித்யாய சோமாராய அங்காரகாய புதாய குருதேவாய சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமோ நமோஸ்துதே. வணக்கம். கம்பீரமும் நேர்மையும் கொண்ட நம்ம சிம்ம ராசி நண்பர்களே, எதிலையும் அஞ்சா நெஞ்சம் கொண்டு ஆகாயத்தையே புரட்டி போட வைக்கும் உங்கள் பேச்சில் வல்லுமை கொண்ட திறமைசாலிதான். அப்படின்னாலும் இந்த ஒரு வருட காலம் உடல் ரீதியாக தொந்தரவும் சில பிரச்சனைகளும் வந்தாலும் அதிலையும் ஜெயிச்சு கொண்டு தைரியமாக புத்திசாலித்தனமாக தொழில் செய்து கொண்டு வந்திருக்க திறமைசாலி. ஆனால் இப்போ வரக்கூடிய குரு நம்மளுக்கு பாதகமா நன்மைகளா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ராசிக்கு குரு மெயினாக 10ஆம் இடத்துல இருக்குது. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால லாபம், தொழில் ஸ்தானம் நல்லா நடக்கும். தொழில் ஸ்தானம் முன்னேற்றம் அதிகமாகக்கூடிய நேரமாக இருந்தாலும் அதை விரைய செலவு, வைத்திய செலவுன்னு வரக்கூடியது இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம குரு 10ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அந்த குரு நம்ம ராசிக்கு பார்வை கொடுக்கல. பார்வை இல்லாததுனால நம்மளுக்கு விரயங்கள் அதிகமாகும். வீண் விரயம், நண்பர்களால் பிரச்சனை. நண்பர்கள் ரொம்ப அந்யோன்யமாக நட்பாக உயிர் கொடுக்குற மாதிரி பழகுவாங்க, அப்படியே கமித்திட்டு போயிடுவாங்க. நம்மளை வசப்படுத்தி வச்சு காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. மெயினாக நம்ம ராசி, அதாவது சிம்ம ராசி கொண்ட நம்ம அதிகமாக நம்ப மாட்டோம். ஆனால் நம்பிட்டா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம தரத்துக்கு முன்படுவோம். கஷ்டப்பட்டாலும் நம்ம உதவி பண்ணணுங்கிற மனது இருக்கும். அந்த மனதை பயன்படுத்திக்குவாங்க. உஷாராக இருந்தாலும் அதை நம்மளை புரட்டி போடக்கூடிய மைண்ட் செட்டை பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம உஷாராக இந்த ஆண்டு இருக்கக்கூடிய நேரம் இது. குரு பார்வை குறைவு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. அந்த கேது உட்காரும்போது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில்ங்கும்போது ஞானக்காரகன் கேது உட்காந்து நம்ம வார்த்தையே நமக்கு எதிரி ஆகிடும். நம்ம பேசுகிறதே நம்மளுக்கு வார்த்தையால் கெட்டு போயிடும். நீங்கள் நியாயமாக பேசுகிறவங்களே உங்களையே தடுமாற வச்சிடும். அந்த கேதுவுக்கு பார்வை குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை பார்க்கறதுனால தைரியமாக இருந்து போராடக்கூடிய நேரமாக அமையும். நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல கும்பத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சில சலச்சலப்பு ஏற்படுத்தும். மனஸ்தாபங்கள், நீங்கள் என்னவா நல்லாதான் பேசினாலும் அது நம்மளுக்கு எதிர்ப்பாக அமைஞ்சிடும். பேசுறது நிதானத்துடன் பேசுறது பரவாயில்ல. அவசரப்பட்டு பேசினா கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்கு மனஸ்தாபங்கள், வீண் விவாதம் ஏற்படுத்தி பிரிவுகள் உண்டாகக்கூடிய நேரமாக அமைஞ்சிடும். அதனால் கணவன் மனைவின்னு சொல்லக்கூடியதை யோசித்து பேசுங்க. அன்பு காட்டக்கூடிய இடத்துலையும் அளவோடு இருந்தால், ஏன்னா அன்பு காட்டக்கூடியதுன்னு நினச்சி நம்ம அந்த வார்த்தையே தவறாக போயிடும். நாங்கள் நேரம்
ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு போயிட்டா அதை நமக்கு சாதகமாக அமைஞ்சிடும். நம்ம சிம்ம ராசிக்கு உண்டான 7, 8ஆம் இடத்துல ராகு உக்காந்துருக்காரு மீனத்தில். 8ஆம் இடத்துல ராகு உட்காரும்போது நம்ம சுறுசுறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல ராகுங்கும்போது நம்மளுக்கு பாதிப்பு அதிகம் இல்லை. ஏன்னா அதையும் சேர்த்து தானே கேது நம்மளை ஆட்டி படைச்சிடுறாரு 2ஆம் இடத்துல இருந்து. அதனால் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நம்மளுக்கு கெடுதல் இல்லை, அஸ்தமனத்தில் தான் இருக்குது. நல்ல கிரகங்கள் போய் 8ஆம் இடத்துல இருந்தால் தான் நம்மளுக்கு பாதிப்பு. அதனால் இந்த ராகுவால் நம்மளுக்கு பாதிப்பு இல்லை, 2ஆம் இடத்துல இருக்கிற கேதுவால் தான் பாதிப்பு. அதனால் மெயினாக தெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. சர்ப்ப வழிபாடும் பண்ணணும், தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணணும். மெயினாக இந்த ராசிக்காரருங்க இந்த ஆண்டு யோசனையுடன் நடப்பது நல்லது. திருமண தடை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல செய்தியே வரல, நம்ம பொண்ணு மாப்பிள்ளை எதுவாக இருந்தாலும் பேச்சு வரைக்கும் நிற்குதுமா, நல்ல வார்த்தை பதில் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மெயினாக குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு 2 நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள். திருமண தடை நீங்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக வரும். ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக பேஸ் பண்ணுங்க, பதட்டம் ஆக வேண்டாம். ஏன்னா அந்த குரு பார்வை இல்லைங்கும்போது நம்மளுக்கு மனசளவு தைரியம் குறையும், பதட்டமாகும். அந்த பதட்டத்தினால ஆபத்து உண்டு பண்ண வேண்டாம். அதே போல் இப்போ ஜாதக ரீதியாக உங்கள் கோயில் வழிபாடுன்னு பார்த்தோம்னா, அதாவது அவினாசி டு திருப்பூர் போகிற வழியில் திருமுருகப்பூண்டி அப்படிங்கிற முருகன் கோயில் இருக்கும். முருகன் கோயில் அருகிலே கேது பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை பசும்பால் அபிஷேகம் செய்வாங்க. அந்த பசும்பால் கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்து கொள்ளு 7 தீபம், அதாவது கொள்ளு வைத்து 7 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் அந்த கேது 2ஆம் இடத்துல இருந்து நம்மளை கெடுக்குது இல்லைங்களா, அது நம்மளுக்கு பாதிக்காது. அதே போல் உஷாராக நம்ம இருக்கக்கூடியதும் வரும், தைரியமாக இருக்கக்கூடிய யோகங்கள் சேரும். முன்னேற்றம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் தைரியத்தினால் அதே வேகத்தில் நீங்கள் செயல்பாடு உழைப்பில் இருந்தால் அந்த உழைப்பாலே முன்னேறக்கூடிய யோகங்கள் அமைஞ்சிடும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. அருகில் உள்ள ஆலயங்கள் நாகப்புத்து கோயில் இருந்தால் வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்திக்கு கண்டிப்பாக கொண்டக்கடலை மாலை போட்டு வியாழக்கிழமை வணங்கி வாருங்கள். அந்த கஷ்டங்கள் தீரும், நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சேரும், தைரிய யோகங்கள் குமியும். விசித்திரமான சில நம்ம எதிர்பார்க்காத யோகங்கள் திடீர் என்று நிற்கும். நல்லதே நடக்கும், நன்மை பெருகும்.